வெல்கம் டு ஐஸ்வர்யம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த கான்ஸ்டியூஷனில் 1909 1919 மாண்டே சேம்ஸ் வேர்டுக்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 1935ல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுடைய ரிப்போர்ட் அண்ட் வெலிங்டனுடைய ரிப்போர்ட் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 1935 வெளியிடுறாங்க இல்லையா? ஓகே ரைட். இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைஆர்சி சைமன் கமிஷனில் தான் சொன்னாங்க இல்லைங்களா? இரட்டை ஆட்சி முறையை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அபாலிஷ் பண்ணுறாங்க. அப்போ மாகாணங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோவின்ஷியல் அட்டானமி, மாகாணத்திற்கு சுயாட்சி முறை அப்படின்றது கொடுக்குறாங்க. இதில் இந்த 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டில். அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் பின்னாடி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. அப்போ இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாணத்திற்கு, அதாவது ப்ரோவின்ஷனலுக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டானமி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சுயாட்சி அப்படின்றது கொடுக்குறாங்க மாகாணத்திற்கு. அப்போ அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி 1919ல் பைகேமரலிசம் அப்படின்றது ப்ரோவின்ஸில் கொண்டு வந்தாங்க மாகாணத்தில். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மத்தியில் கொண்டு வராங்க. 1935 சட்டத்தில் மத்தியில் கொண்டு வராங்க. அப்படி மத்தியில் கொண்டு வர பொழுது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 இடங்களில் கொண்டு வராங்க. முன்னாடி நம்ம சொன்னோம். இப்போ 6 இடங்கள் எங்கெங்கே சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம் அண்டு யுனைடெட் ப்ரோவின்ஸ், ஐக்கிய மாகாணம்னு சொல்லுவாங்க. அப்போது 6ல் தான் இருந்திருக்கு 1935 கவர்மெண்ட் ஆக்ட்லேயுமே. சரி, ஓகே. இந்த 6 இடங்களில் நமக்கு பைகாமரலிசம் கொண்டு வராங்க. அதே போல் லிஸ்ட்டு 3ஆக நமக்கு பிரிக்கிறாங்க. ஃபெடரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு 3 லிஸ்ட்டு தான் இருக்குது. அதில் சில துறைகள் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெடரல் லிஸ்ட்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 59 இருக்கும். ஃபெடரல் லிஸ்ட்டில் எவ்வளோ அப்படின்னா 59, ஸ்டேட் லிஸ்ட்டில் 54, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 36. இது 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன பட்டியலில் துறைகள் இருக்கிறது அப்படின்றதான் இது. அதே போல் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கோர்ட்டை உருவாக்குறாங்க. ஃபெடரல் கோர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீஃப் ஜட்ஜு ப்ளஸ் ஆர்பிட் ஜட்ஜஸாக இருக்காங்க. சர் மௌரிசியர் தான் இதனுடைய சீஃப் ஜட்ஜாக இருக்கார். நம்ம ஆல்ரெடி 1774ல் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெகுலேஷன் ஆக்டுக்கு அப்புறம் 1774ல் கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட்டை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதில் சீஃப் ஜட்ஜாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜா இம்போவே. இங்கே பார்க்குறது ஃபெடரல் கோர்ட், அதாவது கூட்டாட்சி நீதிமன்றம். ஃபெடரல் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபெடரல் என்பது ஸ்டேட் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தாங்க, அதாவது மாகாணங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நமக்கு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படுவதுதான் கூட்டாட்சி. அப்போ அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தி அதனுடைய நீதிபதியாக நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா சர் மௌரிசியோ. அட் த சேம் டைம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்மா, அதாவது இன்றைய மியான்மர் என்று சொல்லக்கூடிய பர்மா இங்கேருந்து நமக்கு என்ன பண்ணுது, பிரிந்து போகுது. அடுத்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே போல் ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் நமக்கு ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்றது 1934 1934ல் ஆர்பிஐ ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் ஆர்பிஐ எப்போ ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் 1 1935 நமக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆர்பிஐ ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1949ல் நேஷனலைடு ஆச்சு. சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ நாம் பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் நம்ம மிண்டோ மார்லி, மாண்டே சேம்ஸ் வேர்டு பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டியாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எதை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1935 த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்டில் தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அரசியல் நிர்ணய சபை, அடுத்து பின்னாடி அது பார்ப்போம். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குறோம் இல்லையா, நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறோம் இல்லையா, அதற்கான மோர் தென் சோர்சஸ் இந்த இந்தியன் கவர்மெண்ட் 1935 தான் எடுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஜுடிஷியரி ஆகட்டும், அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா கவர்னர் சிஸ்டம் ஆகட்டும், எமர்ஜென்சி ஆகட்டும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், எல்லாமே எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க, இந்த நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டில் தான் எடுக்கப்பட்டது. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 60 நாடுகள்லேருந்து சோர்சஸ் எடுத்தாலுமே கூட இந்த மோர் தென் சோர்சஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 1935 இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.